ஒய்ஃப் ஆஃப் 2025 தெலுங்கில் ரிலீஸ் ஆன ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். இந்த படத்துடைய ஹீரோயினி ஒரு சீரியல் ஆக்டர். சீரியல் முடித்ததுக்கப்புறம் சீரியலுடைய டைரக்டர் இவரை லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லி லவ் லெட்டர் கொடுத்துருவாரு. அந்த லவ் லெட்டரை ஏற்க மறுத்துருவாங்க. உடனே இவங்க கல்யாண பத்திரிக்கை கொண்டு போய் கொடுத்துருவாங்க. கல்யாணமும் நடந்துடும். கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபஸ்ட் நைட் அப்புறம் அவங்க வந்து ஃபஸ்ட் நைட் ரூமுக்குள்ளே போவாங்க. அங்கே பார்த்தா அவங்களுடைய ஹஸ்பண்ட் அவங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் கூட போய் ஜாலியாக இருப்பாங்க. பார்த்தா அவங்களுடைய ஹஸ்பண்ட் நம்ம ஹீரோயினை கொடுமைப்படுத்துவாங்க. ஒரு இடத்துல ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அவரோட ஹீரோடைய புருஷன் மர்மமான முறையில் கொலை செய்யப்படுவாங்க. உடனே இதுக்கு காரணம் ஹீரோயின் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கைது பண்ணிடுவாங்க. இப்போ இறுதியில் இதுலேருந்து நம்ம ஹீரோயின் எப்படி தப்பிக்கிறாங்க, உண்மையிலேயே ஹீரோயினுடைய ஹஸ்பண்டை கொலை செஞ்சது யார், இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய ஆன்லைன். இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே படத்தை நடித்த எல்லாமே ஓரளவுக்கு சுமாராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் அவங்களுடைய கேரக்டர்னால எழுதி எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் படத்தில் அந்த பிஜிஎம் மியூசிக் மற்றபடி அந்த சினிமோட்டோகிராஃபி இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. படம் ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் வித்தியாசமாக போகுது. ஏன்னா ஹீரோயின் அடுத்தடுத்து இவர் சீரியலில் நடிக்கிறது ஃபஸ்ட்டு திருப்புன்னு பார்த்தா அப்படியே வர்றது அப்படின்ட்டு ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவும் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. இப்போ இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே ஸ்டோரி தான். ஏன்னா ஸ்க்ரீன் ப்ளே பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட் ஹாஃபில் நல்லா சுவாரஸ்யமாக கொடுத்துருக்காங்க. ஆனால் செகண்ட் ஹாஃபில் ரொம்ப சொதப்பி விட்டாங்க, கோட்டை விட்டாங்க. இந்த படம் பார்க்கும்போது செகண்ட் ஹாஃபில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக எடுத்துக்கலாமோ அப்படி தான் தோணுது. ஏன்னா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக சீன்ஸ் எல்லாம் ப்ரிடிக்டபுளாக இருக்குது. அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபிக் ரொம்ப லோவாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஹை குவாலிட்டி மியூசிக் அப்படி கொடுத்துருக்கலாம். ஏன்னா லோ பட்ஜெட்டில் எடுத்த படம் போல் அது அப்படியே அப்பட்டமாக தெரியுது. அதே மாதிரி கிளைமேக்ஸ் அதே மாதிரி தான், இன்னும் கொஞ்சம் பெட்டரான கிளைமேக்ஸ் கொடுத்துருக்கலாம். இவங்க செகண்டு பார்ட்டுக்கு வந்து லீட் ரோல் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்ட்டே பார்க்க முடியல, இது எங்கே போய் செகண்ட் பார்ட்டு பார்க்குறது அப்படிங்கிற அளவுக்கு தான் இந்த படத்தோட நிலைமை இப்போதைக்கு இருக்குது. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம்னா கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். இருந்தாலும் அது மாதிரி சீன்ஸ்லாம் ஓரளவுக்கு வருது. அதனால் ஃபேமிலியோட பார்க்கலாம் வேணாமா நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். மொத்தத்தில் இந்த படம் சூப்பராக சும்மா இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சு தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதேமாதிரி அடுத்து ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.